Hello everyone, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th standard social science history 8th unit the beginning of modern ages. இந்த யூனிட்ல வந்து part 7 வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு டைம் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் ரைவல்ரி, அதாவது போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகை. த போர்ச்சுகீஸ் கிளைம் த டெரிட்டரிஸ் டிஸ்கவர்டு பை கொலம்பஸ், அதாவது கொலம்பஸ்னால கண்டுபிடிக்கப்பட்ட ஏரியாஸுக்கு வந்து போர்ச்சுகீஸ் வந்து என்ன செய்யறாங்க, உரிமை கொண்டாடுறாங்க. த டிஸ்பியூட் வாஸ் ரெஃபர்டு டு த போப் அலெக்சாண்டர் VI who drew an imaginary line north to south west of Azores and declared that the territories to the west of that line belonged to Spain and that of the east to the Portuguese. அதாவது வந்து என்ன செய்யறாங்க, கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்ச ரீஜியன் எல்லாம் வந்து என்னது, போர்ச்சுகீஸ் வந்து இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து போப் அலெக்சாண்டர் VI இவருக்கு வந்து பஞ்சாயத்துக்கு போகுது. ஸோ அவர் வந்து என்னது, அசோஸ் வந்து என்ன செய்யறாரு, அந்த தீவுக்கு வந்து மேற்குல இருக்க வந்து என்னது வடக்குல இருந்து தெற்கா வந்து ஒரு இமேஜினரி கோட்டை வந்து என்ன செய்யறாரு, வரைகிறாரு. ஸோ அந்த கோட்டுக்கு வந்து மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஸ்பெயினுக்கும் கிழக்குல இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து போர்ச்சுகீஸுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி எனது பங்கு வச்சு கொடுக்குற மாதிரி பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாரு. In 1497 AD, Vasco da Gama sailed from Portugal as the head of 4 ships to find a sea route to India by going around Africa. அடுத்து வந்து என்னது, அவங்க வந்து என்னது இந்தியாவை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஏஷியா கண்டுபிடிக்கணும்னு வர்றாங்க. அதுலேயும் மெயினாக இந்தியாவை குறி வச்சு தான் வர்றாங்க. ஸோ இவ்வளோ பேரும் ட்ராவல் பண்ணி ஆப்பிரிக்காவுடைய கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்தாங்க. ஒருத்தங்க திசை மாறி போய் என்னது அமெரிக்காவை போய் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்படி தான் வந்ததே ஒளி இன்னும் யாரும் என்ன செய்யலை, அந்த கடல் வழியாக இந்தியாவை வந்து ரீச் ஆகலை இல்லையா. ஸோ போர்ச்சுகல்ல இருந்து 1497 வந்து வாஸ்கோட காமா வந்து 4 கப்பல்களுக்கு வந்து இவர் தான் தலைமை பொறுப்பேற்று வந்து என்னது கடல் பயணத்தை வந்து தொடங்குறாரு. ஆஃப்டர் ரீச்சிங் த கேப் ஆஃப் குட் ஹோப் ஹி செட் சேல் டு இந்தியா வித் த ஹெல்ப் ஆஃப் அன் அரப் நேவிகேட்டர். ஸோ வந்து ஒரு வழிகாட்டுதலோட வந்ததுனால ஈஸியாக வந்து என்ன செய்ய முடிஞ்சது, அவரை வந்து இந்தியாவுக்கு வர முடிஞ்சது. அதாவது ஆப்பிரிக்காவை வந்து என்னது சுற்றி வந்து என்னது டிராவல் பண்ணுறது மூலமாக வந்து என்னது இந்தியாவுக்கு வந்து ஒரு கடல் பயணத்தை கடல் வழியை கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரேபில் உள்ள ஒரு ஒரு கைடு வந்து என்னது கடல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒருத்தரை வந்து என்னது ஒருத்தருடைய ஹெல்ப்போட வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அவருடைய பயணத்தை வந்து தொடங்குறாரு. சரியா, கேப் ஆஃப் குட் ஹோப்ல இருந்து. On 20th May 1498 he reached Calicut on the Malabar coast. ஸோ இவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் எதை நினைச்சு வந்தாரோ கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா வந்து என்ன செய்யறாரு, ஒருத்தரோட கைடன்ஸோட வந்ததுனால ஈஸியா வந்து என்ன செஞ்சாரு, மலபார் கோஸ்ட்ல வந்து என்னது கேலிக்கட் வந்து என்னது 1498 May 20 வந்து ரீச் ஆகுறாரு. At Calicut, Vasco da Gama was astounded to find pepper and other spices, a precious commodity in Portugal, available at low prices. ஸோ இவர் இங்கே வராரு. இங்கே வந்து கேலிக்கட்டில் பார்த்தா பெப்பர் மற்ற ஸ்பைசஸ் இங்கெல்லாம் வந்து என்னது ரொம்ப கம்மியான ரொம்ப சீப் ரேட்டில் வந்து என்னது அங்கே வந்து பயங்கர டிமாண்டாக பயங்கர ரேட்டில் ஹை ரேட்டில் வித்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் வந்து என்னது இங்கே வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கிறத பார்த்து பயங்கரமாக என்ன செய்கிறாரு, ஆச்சரியப்படுறாரு. யாரு, வாஸ்கோ டா காமா. He bought as much spices as possible. எவ்வளவுக்கு ஸ்பைசஸ் இங்க இருந்து வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு வந்து என்ன செய்யறாரு, இங்க இருந்து வந்து என்ன செய்யறாரு வாங்கிட்டு போறாரு. He
பேக் ஹோம் ஹி ஏர்ன்ட் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாரு, அவ்வளோ வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாரு, என்னது அவருடைய தாய் நாட்டுக்கு போகும்போது வந்து என்னது அதை இங்கே ரொம்ப சீப் ரேட்டில் வாங்குறாரு, அங்கே பயங்கர ரேட் அதுக்கு. அப்படின்றப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும். ஸோ வந்து என்னது அவர் நாட்டுக்கு போய் வந்து என்ன செய்கிறாரு, பயங்கர லாபம் அதுலேருந்து வந்து என்ன செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. Later, the Portuguese navy defeated the Zamorin of Calicut and captured Goa and made it its headquarters for all its possessions in the east. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்ன செய்கிறாரு, அந்த போர்ச்சுகீஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்களுடைய கடற்படை சரியா. ஸோ கேலிகட்டில் அந்த இடத்துல இருந்த அரசர் பேர் வந்து என்னது, ஜொமோரின், அவரை வந்து தோற்கடிச்சு ஸோ அந்த இடத்துல வந்து என்னது அப்படியே அதை சுற்றி வந்து என்னது ஃபஸ்ட்டு கேலிக்கட்டை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதுக்கு அடுத்து வந்து என்னது கோவாவை வந்து கைப்பற்றி ஸோ ஈஸ்ட் சைடு வந்து என்னது தனக்கு சொந்தமாக வந்து எல்லா ஒரு ஆட்சி உரிமை உள்ள ஒரு இடமா வந்து என்னது கோவாவை தான் வந்து என்னது தலைநகராக வந்து வச்சு என்னது போர்ச்சுகீஸ் வந்து ஸோ அதாவது நம்ம இந்தியாவில் வந்து அவனுடைய ஆட்சியை வந்து நிறுவுறாங்க. அதாவது thus the foundation of Portuguese empire in the east was laid. இப்படி தான் வந்து என்னது போர்ச்சுகீஸ் உடைய ஃபவுண்டேஷன் வந்து இந்தியாவில் வந்து நிறுவப்பட்டது, கிழக்கு பகுதியில் வந்து நிறுவப்பட்டது. In 1519 AD, Ferdinand Magellan sailed westward and crossed the straits, which later came to be known as Magellan Straits. ஸோ அதுக்கு அடுத்து வந்து யார், மெகலன் வர்றாரு சரியா. 1590 வந்து ஃபெர்டினாண்ட் மெகலன் வந்து என்னது, இவர் வந்து என்ன செய்கிறாரு, வெஸ்டர்ன் சைடு அந்த பக்கமாக வந்து என்ன செய்கிறாரு வர்றாரு. வந்து என்ன செய்கிறாரு, கடலில் உள்ள என்னது அந்த ஸ்ட்ரைட்ஸ் அந்த நீரிணை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதையெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகிறாரு. ஃபியூச்சரில் வந்து என்ன செய்கிறாரு, அதை தான் வந்து என்னது மெகலன் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து என்னது அதுக்கு பேர் வச்சாங்க. as the sea was calm he called it the Pacific Ocean. ஸோ அந்த கடல் வந்து என்னது மற்ற இடத்த மாதிரி கேப் ஆஃப் குட் கோப் மாதிரி பயங்கர புயலா அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப கடல் வந்து ரொம்ப காமாக இருந்ததுனால அதுக்கு வந்து பசிபிக் ஓசன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. and reaching an island he named it as Philippines after the Spanish prince Philip. ஸோ அந்த பசிபிக் ஓசனில் அப்படி அவர் ரீச் பண்ணும்போது வந்து எனது நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருந்தது. ஆக்சுவலி நீ பிலிப்பைன்ஸை மார்க் பண்ணும்போது நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸை ரவுண்ட் பண்ணி தான் வந்து என்ன செய்வீங்க, மார்க் பண்ணுவீங்க சரியா. ஸோ அங்கே வந்து நிறைய ஐலாண்ட் இருந்ததுனால வந்து என்னது அவங்களுடைய பிரின்ஸ் இளவரசர் அவருடைய ஸ்பானிஷ் பிரின்ஸ் பிலிப் அவருடைய பேரை வச்சு என்னது பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு. he was killed in a war with the locals. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் எனது உள்ளூர் மக்கள்கிட்ட உள்ள போரில் தான் வந்து எனது அரசர் வந்து கொல்லப்பட்டார். ஸோ அவருடைய ஞாபகார்த்தமாக பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். However, the ship in which he had traveled returned to Spain. ஸோ எப்படி இருந்தாலும் அவர் டிராவல் பண்ண அந்த கப்பல் வந்து அப்படியே ஸ்பெயினுக்கு வந்து என்னது திரும்பி போச்சுது. அதாவது அவர் ஒரு ரூட்டில் வந்து இன்னொரு ரூட்டில் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஸ்பெயினுக்கு போய் திரும்பி போயிட்டாரு. ஸோ thus the first circumnavigation of the world had taken place. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் வந்து என்னது மெகல்லன் வந்து என்ன செஞ்சாரு, உலகத்தை முழுக்க வந்து கடல் மூலமாக வந்து என்னது சுற்றி வந்தார். அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ். ஸோ ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ், ஸோ இது வந்து செகண்ட் டீட்டெயில்மா, இம்பேக்ட் ஆஃப் ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் சரியா. ஸோ என்னென்ன தாக்கம் சரியா, இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ்னால என்னென்ன நடந்துச்சு. த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த யூரோப்பியன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது உலகத்தை பற்றின ஒரு யூரோப்பியன் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து என்னது இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு மாற்றி அமைச்சிச்சு. இட் லெட் டு த ரீட்ராயிங் ஆஃப் த வேர்ல்டு மேப். அதாவது உலக வரைபடத்தை வந்து என்னது மறுபடியும் நம்ம திருப்பி வரைகிறதுக்கு, நம்ம இப்படி தான் இருக்குன்னு ஒரு மேப் வரைஞ்சி வச்சுருந்தோம். இப்போ புதுசாக நிறைய சி ரூட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, லேண்ட் ரூட்ஸ் நியூ லேண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வேர்ல்டு மேப்பை வந்து நம்ம மாற்றி அமைக்க வேண்டியதாயிடுச்சு.
As a result of the discovery new lands and new sea routes, the economic center of Europe shifted from the Italian city states to Spain and Portugal. இப்போ வந்து கண்டுபிடிச்சது யாரு? ஸ்பெயினும் போர்ச்சுகலும். இவங்க தான் நிறைய சீ ரூட்ஸ் வாயேஜஸ் மூலமா கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ இதனால வந்து என்னது, நிறைய லேண்ட் கண்டுபிடிச்சாங்க, நியூ லேண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க, நிறைய கடல் வழி பாதைகள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, கண்டுபிடிச்சது வந்து யாரு? ஸ்பெயினும் போர்ச்சுகலும். அப்படின்றதுனால வந்து எனது யூரோப்புடைய ஒரு எக்கனாமிக் சென்டரா வந்து எனது ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து இட்டாலியன்ஸ் அங்கே தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? வெனிஸ், ஜெனோயா இதெல்லாம் தான் வந்து சென்டர்ஸாக இருந்துச்சு. கிரீஸும் இட்டாலியும் தான் மெயினாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அங்கேருந்து வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது யாருடைய கண்ட்ரோலுக்கு வருது? ஸ்பெயின், போர்ச்சுகல் இவங்களுக்கு கிட்ட வருது. Both Spain and Portugal established colonies that led to their economic prosperity. So Spain, Portugal ரெண்டு நாடுமே வந்து என்னது, அவங்க வந்து என்னது, அவங்களுடைய காலனிஸை வந்து என்னது நிறைய இடத்துல கொண்டு போய் அமைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எக்கனாமிக் ரீதியில் ரொம்ப செழிப்பானவங்களா வந்து என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. ஸோ 5th 2 மார்க் கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவுட்கம்ஸ் ஆஃப் த கான்குவெஸ்ட் ஆஃப் அமெரிக்காஸ் by the European colonial powers was the movement of plants, animals, technology, culture and strange diseases between the Americas and Europe, or between the New World and the ஓல்டு வேர்ல்டு. திஸ் இஸ் நோன் ஆஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்சு. அதாவது அமெரிக்கா நாட்டுக்கும் யூரோப்புக்கும் இடையில வந்து என்னது, ஒரு புதிய உலகம், நியூ வேர்ல்டு. ஸோ நியூ வேர்ல்டுக்கும் ஓல்டு வேர்ல்டுக்கும் இடையில வந்து என்னெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னது, பிளான்ஸு, அப்புறம் அனிமல்ஸு, டெக்னாலஜினா தொழில்நுட்பம், கலாச்சாரம், அப்புறம் புதுசாக நோய்கள், சரியா? இதெல்லாம் வந்து என்னது, அமெரிக்காவிலேருந்து என்னது யூரோப்புக்கும், யூரோப்லேருந்து அமெரிக்காவுக்கும் இப்படி வந்து என்ன செய்யுது, நிறைய வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதை தான் வந்து என்னது, கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. ஸோ பிளான்ஸ் என்னெல்லாம் இது பண்ணாங்க பாருங்க. பிளான்ஸ் சச்சஸ் மைஸ், பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ், பைனாப்பிள், பீன்ஸ் அண்ட் கொக்கோவா, அண்ட் அனிமல்ஸ் சச்சஸ் டர்க்கி அண்ட் கினியா pigs were transported from America and introduced in யூரோப்பு. ஸோ பிளான்ஸில் வந்து என்னது, மைஸ்ன்னா என்னது, மக்காச்சோளம், அப்புறம் என்னது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோனா என்னது தெரியும் எல்லாருக்கும், என்ன சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்னது தக்காளி, பைனாப்பிள், அப்புறம் வந்து என்னது அவரை, பீன்ஸ்னா என்னது அவரை, அப்புறம் வந்து என்னது கொக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா யாராவது கொக்கோ இது? நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன், இப்போ அவ்வளோவா அப்போ பார்த்ததில்லை, சரியா? ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து பிளான்ஸும். அப்புறம் அனிமல்ஸ் என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் என்னது, பிக் அப்படின்னு சொன்னால் குனியா பிக்ஸ், அதாவது என்னது அது வந்து ஒரு விதமான என்னது பண்டிகள், சரியா? இதெல்லாம் வந்து என்னது அமெரிக்காவிலேருந்து என்னது யூரோப்புக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. அடுத்தது யூரோப்லேருந்து வந்து என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ தூரம் பார்த்ததெல்லாம் அமெரிக்காவிலேருந்து யூரோப்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது. அடுத்தது யூரோப்லேருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சுகர் கேன் கரும்பு, அப்புறம் வீட் கோதுமை, ரைஸு, அப்புறம் அரிசி, அப்புறம் ஹார்சஸ் குதிரைகள், கேட்டில் ஆடு மாடுகள், அப்புறம் ஷீப்பு செம்மறி ஆடு, கோட்ஸ் ஆடுகள், அப்புறம் என்னது இதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது. யூரோப் ஆல்சோ எக்ஸ்போர்ட் deadly diseases such as smallpox, measles, chickenpox, malaria, typhus etc. அப்புறம் யூரோப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது, அதாவது யூரோப்ல இருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன நோய்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா என்னது, சின்னம்மை, அம்மை, தட்டம்மை, அப்புறம் மலேரியா, விஷக்காய்ச்சல், இது இப்படி நிறைய நோய்களை வந்து என்ன செஞ்சிச்சு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு. Apart from guns and horses, the most dangerous weapons the natives had to encounter were these deadly diseases against which they were defenseless. அதாவது வந்து என்னது, இங்கே வந்து என்னது
அதாவது இதை தவிர்த்து எனது ஐரோப்பியா வந்து எனது துப்பாக்கி குதிரைகள் இதை தாண்டி எனது உள்ளூர் மக்கள் அந்த அமெரிக்காவில் இருந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் எனது ரொம்ப உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நோய்கள். சரியா? ஸோ இந்த நோய்க்கு எதிராக வந்து அந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் வந்து என்னது அந்த மக்களுக்கு கிடையாது. ஸோ இங்கேருந்து நிறைய நோய்கள் வந்து என்னது அந்த மக்களுக்கு பரப்பப்பட்டுச்சு. இட் லெட் டு த நியர் annihilation of the natives in most part of the Americans. அதாவது என்னது ஸோ இந்த மாதிரி வந்து என்னது நோய்கள்னால வந்து என்னது அந்த ஏரியாஸில் உள்ள மக்கள் வந்து என்னது நிறைய பேர் வந்து அழிஞ்சு போனாங்க. அதுதான் வந்து என்னது அனனிகிலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னது. அந்த மக்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த நோய்கள் வந்து அமைஞ்சிச்சு. The introduction of sugarcane led to the establishment of sugarcane plantations in the Caribbean islands and South America. அடுத்தது இந்த sugarcane கரும்பு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து என்னது சவுத் அமெரிக்காவிலையும் கேரிபியன் ஐலாண்ட்லேயும் வந்து என்னது sugarcane plantations நிறைய அமைகிறதுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிச்சு. These plantations initially employed natives. ஸோ வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து இந்த தோட்டங்களில் வந்து அங்கே உள்ள உள்ளூர் மக்களை தான் வந்து என்னது வேலைக்கு வச்சாங்க. The mass extinction of the native population led to the import of slaves from America. ஸோ வந்து என்னது ஃபஸ்ட்டு இங்கே உள்ள மக்களை தான் வந்து என்ன செஞ்சாங்க வேலைக்கு வச்சாங்க. ஸோ இந்த பிறகு வந்து என்னது இங்கே நிறைய மக்கள் வந்து என்னது அழிஞ்சு போனாங்க. நிறைய டெட்லி டிசீஸ்னால நிறைய மக்கள் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதனால இங்கே ஸ்லேவ்ஸுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வரவும் வந்து என்ன செய்கிறாங்க ஆப்பிரிக்காலேருந்து ஸ்லேவ்ஸை வந்து என்ன செஞ்சாங்க இம்போர்ட் பண்ணாங்க. Gambia, Senegal, Gori, Elmina and Congo became important centers of slave trade in Africa. ஸோ ஆப்பிரிக்காவில் வந்து அடிமைகளை விற்கக்கூடிய சந்தைகள் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கேம்பியா, செனிகல், கோரி, எல்மினா, காங்கோ இந்த மாதிரி இடங்கள் வந்து அடிமைகளை விற்கக்கூடிய சென்டர்ஸ் வந்து அங்கே நிறைய இருந்துச்சு. த டிரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரேட் வாஸ் அ ட்ரையாங்குலர் ட்ரேடு. ஸோ டிரான்ஸ் அட்லாண்டிக் அந்த ரீஜியனில் நடந்த வியாபாரம் வந்து என்னது ட்ரையாங்குலர் ட்ரேடு, அதாவது முக்கோண வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா the European countries purchased slaves from Africa who were transported to America. அதாவது 3 இடம் வருதா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வாங்கி யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு கொண்டு போகலை, அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. சரியா? In return they got sugar and other raw materials from America. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இவங்க ஸ்லேவ்ஸை வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வாங்கி அமெரிக்காவில் கொடுத்து அதுக்கு பதிலாக அமெரிக்காவிலேருந்து வந்து அவங்க என்ன செஞ்சாங்க சுகரும் மற்ற ரா மெட்டீரியல்ஸையும் அமெரிக்காவிலேருந்து வாங்கிக்கிட்டாங்க. The European countries profited immensely from this trade. ஸோ இந்த மாதிரி இந்த அடிமை ஸ்லேவ் ட்ரேடு மூலமாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சிச்சு. பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, அடிமைகளை வந்து ரொம்ப மோசமான நிலையில வந்து கொண்டு போனாங்கன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் அடிமைகளை சுமந்துக்கிட்டு சங்கிலியில் கட்டிக்கிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கணக்காக வந்து அடிமைகள் வந்து ட்ராவல் பண்ணி தான் போவாங்க கடலில். ஸோ அவ்வளோ நாள் வந்து என்னது அவங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் எப்படி போகிறாங்க. அடுத்தது பாருங்க, ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் லெட் டு த கமர்ஷியல் ரெவல்யூஷன். ஸோ அதே மாதிரி வந்து என்னது இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் இது வந்து என்னது கமர்ஷியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்னது அதாவது வணிக புரட்சி இதுக்கு வந்து ஒரு காரணமாக அமையுது. த சீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ரெவல்யூஷன் வேர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் பேங்கிங், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அண்ட் growth ஆஃப் ட்ரேடு. ஸோ இந்த கமர்ஷியல் ரெவல்யூஷனோடைய என்னது முக்கியமான அம்சம் என்னென்ன அப்படின்னா பேங்கு, அப்புறம் வந்து என்னது அதாவது என்னது நிறைய அந்த பேங்க் வந்து என்னது ஜாயின் பண்ணி உள்ள என்னது பேங்க்ஸோடைய வந்து புதுசாக உருவாச்சுது. அப்புறம் வந்து என்னது ட்ரேடு வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு.
As a result of geographical discoveries, the 17th century witnessed the emergence of various East India companies such as the English East India Company, the Dutch East India Company and the French East India Company. அதாவது நிறைய ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் கண்டுபிடிச்சதுனால ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகலும் ஸ்பெயினும் வந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் யார் வர்றது, நிறைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ், அதாவது இந்த கிழக்கு இந்தியாவில் வந்து எனது ஒவ்வொரு நாடும் வந்து அவனுடைய கம்பெனிஸை வந்து இங்கே அமைச்சாங்க. யார் யார், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது பிரிட்டிஷ் வருது, அடுத்தது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இப்படி நிறைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்து எனது உருவாகுது. The Portuguese, after discovering a new sea route to India, enforced its monopoly on the spice trade of East Indies, eliminating competition of the Arabs, Egyptians and Venetians by use of military force. அதாவது வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, போர்ச்சுகீஸ் தானே வந்து என்ன செய்யறாங்க, இந்தியாவுக்கு வந்து கடல் வழியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ கண்டுபிடிச்ச உடனே வந்து என்னது, ஈஸ்ட் இந்தியாவில் உள்ள என்னது இங்கே ட்ரேட்ல இன்வால்வ் ஆகியிருந்த அரேப்ஸ், எஜிப்தியன்ஸ், வெனிஷியன்ஸ், ஸோ இவங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இவங்களை எல்லாம் வந்து அவங்களுடைய படை பலத்தால் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்கள விரட்டி அடித்தாங்க. ஸோ அதாவது மோனோபாலினா என்னது, ஏகபோகம், அதாவது அவங்க மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும், ட்ரேடு பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்தாங்க. The Spaniards established monopoly over the mining and transportation of gold and silver in its colonies in the New World. போர்ச்சுகீஸ் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பெயினில் உள்ள பீப்புள் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நியூ வேர்ல்டுனா என்னது, அமெரிக்கா, சரியா. ஸோ அங்கே இருந்து அவங்களுடைய காலனிஸில் வந்து தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி வந்து என்னது மெட்டல்ஸ், இது வந்து என்னது மைனிங், சுரங்கப்பணி, அங்கே வந்து என்னது சுரங்கம் மூலமாக வந்து சுரங்கத்திலேருந்து என்னது அங்கே தங்கம் எடுக்கிறது, வெள்ளி எடுக்கிறது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, இதுக்கு மேலேயெல்லாம் அவங்களுடைய மோனோபாலியை வந்து என்ன செஞ்சாங்க, ஸ்பானியர்ட்ஸ் வந்து காமிச்சாங்க. ஸோ ஒரு ஏரியாவை வந்து போர்ச்சுகீஸும் ஒரு ஏரியா வந்து ஸ்பானியர்ட்ஸ் கையிலையும் இருந்துச்சு. த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹேட் மோனோபாலி ட்ரேட் இன் இந்தியா அண்ட் அமேஸ்ட் ஹியூஜ் வெல்த். ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே உள்ள வந்த பிறகு இங்கே உள்ள மோனோபாலி இங்கே அவன் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இங்கே இருந்தால் நம்ம இது எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாக படிச்சிருப்போம் இல்லையா. ஒவ்வொருத்தரையாக விரட்டினாங்க. கடைசியில் ஃப்ரெஞ்சு மட்டும் கொஞ்சம் வந்து பிடிச்சி நின்றுச்சு. கடைசியில் வந்து என்னது மைசூர் கர்நாடிக் வார்ஸ் மூலமாக வந்து என்ன செஞ்சாங்க, ஃப்ரெஞ்சையும் வந்து என்ன செஞ்சாங்க, இந்தியாவை விட்டு விரட்டினாங்க. கடைசியில் பிரிட்டிஷ் மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹேட் மோனோபாலி ட்ரேட் இன் இந்தியா அண்ட் அமேஸ்ட் ஹியூஜ் வெல்த். ஸோ இங்கே வந்து என்னது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் வந்து ஒரு ஏகபோக வர்த்தகத்தை வந்து என்னது கொண்டிருந்ததுனால வந்து என்னது இங்கே உள்ள அவ்வளோ செல்வத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க அள்ளி குவிச்சாங்க. த சீஃப் ஃபீச்சர் ஆஃப் mercantilism was exploitation of the resources of the colonies for the benefit of the colonizers. அதாவது வந்து என்னது, இந்த மெர்சாண்டிலிசம் இதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னது இந்த காலனி ஆதிக்கவாதிகளுடைய இவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்க எங்கே காலனைஸ் பண்ணுறாங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம், வெல்த்தை ஃபுல்லாக வந்து சுரண்டுறது தான் அவங்களுடைய முக்கியமான விஷயம். இட் ரெப்ரசன்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் கேபிட்டலிசம். அதாவது வந்து என்னது மாடர்ன் கேபிட்டலிசம்னா முதலாளித்துவம், நவீன முதலாளித்துவத்தோட வளர்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை தான் வந்து என்னது இது பிரதிபலிக்குது. ஸோ ரொம்ப லெங்க்தியாக நம்ம போடுறதுனால ஸ்மால் பார்ட்னால ரிமைனிங் பார்ட்டை வந்து என்னது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.